நேத்து இருக்கிறதுலே கொடூரமான ஒரு சம்பவத்தை இந்த திமுக அரசு வந்து நடத்தியிருக்கு. இந்த ஆட்சி வரணும்னு சொல்லி ஓட்டு போட்ட பாதி மக்கள்ல பட்டியலின மக்களும் ஒருத்தவங்க. ஆனா இவங்க திருந்துவாங்களான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. மாஞ்சோலையில ஆரம்பிச்சு கீழ்வெண்மலையில ஆரம்பிச்சு இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்க வரைக்கும் மக்களை முட்டாளாக்குறதுக்காகவே பதவிக்கு வந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லணும்னா இந்த திமுக அரசு மட்டும்தான். இவங்களோட இந்த 2026 கனவு அப்படிங்கிறது சுக்குநூறா உடஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். நைட்டோட நைட்டா இவ்வளவு மக்கள் அடிச்சு விரட்டப்படுறாங்க அப்படிங்கிற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் முதல்வர் வந்து நான் கூலி படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் மற்றும் டீமை கூப்பிட்டு நேர்ல சந்திச்சு பாராட்டி இருக்கிறார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரை அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. தவறான ஆட்சியின் கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர்தான் அந்த ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். ஸோ நம்ம இந்த குரல் வந்து யாருக்கு கரெக்டாக பொருந்துன்னு பார்த்தோம்னா, இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கரெக்டாக பொருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 13 நாட்களாக தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி, குறிப்பாக ஒரு 4 கோரிக்கைகளை முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும். இரண்டாவதா ஏற்கனவே கொடுத்த அந்த கான்ட்ராக்டர் அவங்கக்கிட்டேயே வந்து எங்களை திரும்பவும் கொடுக்கணும். ஏன்னா புதுசாக ஒரு கான்ட்ராக்டர் கொண்டு வராங்க. அதாவது ஏற்கனவே இல்லாமல் இப்போ ஒரு புதுசாக ஒரு கான்ட்ராக்டர் உள்ள கொண்டு வராங்க. அவங்க என்னன்னா, முன்னாடி கொடுத்த அந்த கான்ட்ராக்டர் கொடுத்த ஊதியத்தை விட இப்போ கொடுக்க கான்ட்ராக்டர் இருக்காங்களா, அவங்க வந்து கம்மியான ஊதியம் தான் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வந்து 23,000 கிட்டத்தட்ட அந்த ஊதியம் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து இப்போ 16,000 சில்லரை தான் கொடுக்குறதா இந்த கான்ட்ராக்டர் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிச்சு தான் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு வந்து மேயர் பிரியா அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் மேயர் பிரியா அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 மண்டலம் 9 மண்டலங்கள்கிட்ட வந்து தனியார் மயமாக்கி வேற ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட விட்டுட்டோம். ஸோ அப்பெல்லாம் கொந்தளிக்காதவங்க இப்போ ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் மேயர் பிரியா அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்களை நோக்கி நீங்கள் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், எங்கள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் எங்களை எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. இதனுடைய துணி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அப்படியே அமைச்சராக இருக்கக்கூடிய சேர்பாபு அதே துணியை நம்ம பார்க்கலாம். ஒரு பத்திரிகையாளர் அவங்க வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க சேர்பாபு நோக்கி. உள்ள சந்தீப் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, நீங்கள் முதல்வர் அவர்கள் வந்து ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை செய்யலை, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நோக்கி முன் வச்சிருந்தாங்க. ஸோ சேர்பாபு வந்து அதற்கு நீங்கள் யார் பத்திரிகையாளரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாரு. இங்கே பத்திரிகையாளரா இல்லை பொதுமக்களா இல்லை அரசு அதிகாரியாங்கிற கேள்வியே இல்லை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் உங்களை நோக்கி கேள்வி வைக்க தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றும் சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு மக்களுடைய பிரதிநிதி. நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க இந்த சென்னை மாவட்டத்துக்கு முழுக்குமான ஒரு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆள் நான் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் பேசிக்கிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ யார் கேள்வி கேட்டா என்ன, கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் அவருடைய துணி எப்படி இருக்கு பார்த்தோன்னா, நீ பத்திரிகையாளரா, நான் ஏன் அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இவங்க இந்த ஃபாசிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா திமுக தான். ஸோ ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ மேயர் பிரியா அவர்களோட துணி வந்து எக்ஸாக்டா சேகர் பாபு அவர்கள் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்காங்கன்றப்போ நேத்து வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல மேயர் பிரியா அவர்கள் பேசியிருக்காங்க. சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், ஆனா எதுவுமே உடன்பட்டு வரல, இருந்தாலும் நாங்க மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லுவாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க சொன்ன பதில் என்னன்னா, நீங்க போராட்டம் பண்ணுங்க, நீங்க போராட்டத்துல ஈடுபடுங்க, ஆனா அதுக்கான இடம் வந்து இந்த ரிப்பன் மாளிகை கிடையாது, உங்களுக்கு வேற இடம் கொடுத்துருக்கோம், நீங்க அங்க போய் போராட்டம் நடத்துங்க அப்படிங்கிறது என்ன வகையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது புரியல. நீங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம், இடத்த மட்டும் மாத்துங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வேற வருது. சோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கான இடமா தான் ரிப்பன் மாளிகை பார்க்கப்படுது. இங்க செலிப்ரேஷன் இருக்கும்போது நீங்க போராட்டம் எல்லாம் நடத்துனீங்கன்னா எங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நேத்து இருக்கிறதுலே கொடூரமான ஒரு சம்பவத்தை இந்த திமுக அரசு வந்து நடத்தியிருக்கு. இவங்களுடைய அந்த அதிகாரத்துடைய உச்சம், ரெண்டாவது இந்த கோவத்துடைய உச்சம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா,
தொடர்ந்து ஒரு 3 கட்ட பேச்சுவார்த்தைன்னு நினைக்கிறேன். 3 கட்டமா பேச்சுவார்த்தை நடக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிசிசிக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அத தாண்டி சேகர் பாபு அவர்களுக்கு வந்து இங்க இங்க என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இதனுடைய பொறுப்பு அமைச்சர் யாருன்னு கேட்டோம்னா, நேரு அவர்கள் தான் இந்த துறைக்கான ஒரு பொறுப்பு அமைச்சர். ஸோ அவர் வரல. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வரல. ஸோ இதெல்லாம் தாண்டி சேகர் பாபு வந்து இங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா, இவங்க இந்த திமுக வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை கையாளுவாங்க. அதாவது எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த சாதி ரிலேட்டடான ஒரு அமைச்சரை கொண்டு போய் அங்க நிக்க வச்சு பேச வைக்கிறது. அதே மாதிரி தான் இங்கேயும் என்னன்னா, வடசென்னை முழுக்கும் ஒரு பொறுப்பு அமைச்சரா சேகர்பாபு இருக்காரு. ஸோ அதனால அவரை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறத நினைச்சாங்க. ஆனா என்னன்னா அது நடக்கல. பேச்சுவார்த்தைக்கு எந்த மக்களுமே போகல. இங்க தான் அவங்களுடைய கோவத்துடைய உச்சியே போகுதுன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து நேரு அவர்கள் வந்து இந்த ரிப்பன் மாளிகைக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட 1½ மணி நேரமா வந்து அங்க காக்க வைக்கப்படுறாரு. மக்கள் யாருமே பேச்சுவார்த்தைக்கு வரல. நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தாங்க. ஸோ நேரு என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே வேண்டாம். இதுக்கு மேல இத வந்து வளர்த்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. ஆனா வெளியில வந்து அவங்களுடைய மெசேஜ் வந்து கிளியரா இருந்துச்சு. இன்னைக்கோட இந்த போராட்டத்த நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நல்லா கிளியர் கட்டா இருந்தாங்க. நாளைக்கு வந்து சுதந்திர தினம். நாளைக்கு இந்த போராட்டம் வந்து தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, இது எந்த அளவுக்கு இஷ்யூவா போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்க தூய்மை பணியாளர்கள் இல்ல அப்படின்னா, ஆகஸ்ட் 15 எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த சென்னையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா சென்னையில தான் வந்து சிஎம் அவர்கள் கொடியேற்றணும் செக்ரட்டரியேட்ல. ஸோ தூய்மை பணியாளர்கள் அவர்கள் வந்து யாருமே வேலைக்கு வரல. இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்குன்னா, ஆட்சிக்கு வந்து இது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட அரசு வந்து நைட்டோட நைட்டா, அதோட இரவோட இரவா வந்து அவங்கள காலி பண்ணி இங்கேருந்து ஒவ்வொரு ஏரியாவில் செப்பரேட்டா, அதாவது ஒரே இடத்துல கொண்டு போனால் தான் அங்கேயும் ஒரு ப்ரொட்டஸ்ட் வெடிக்கும் அப்படிங்கிறனால ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சைடு ஒவ்வொரு சைடா அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு சைடா பிரித்து வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப அராஜகத்தோட உச்சியா இருக்கு. 2வது பெண்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப அவ்வளோ வலுக்கட்டாயமா புடிச்சு ஏத்தி உள்ள போய் அடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பெண்கள் மட்டும் கிடையாது. அந்த பெண்களோட பசங்க வந்து தன்னுடைய தாய்க்காக போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பசங்களோட சட்டைய புடிச்சு கிழிக்கிறதா இருக்கட்டும், வேன்ல ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த பசங்க மேல பயங்கரமா தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், பெண்கள் மேல கை வைக்கிறதா இருக்கட்டும், 3, 4 பெண்கள் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க மேல எக்ஸ்ட்ராவா தாக்குதல் நடத்துறதுன்னு எக்கச்சக்கமான மோசமான வேலைகள வந்து காவல்துறை செஞ்சுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, இவங்கலாம் காவல்துறை கிடையாது. திமுகவோட அடியாளுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, மனிதாபிமானமே இல்லாம எப்படி இப்படி ஒரு விஷயத்த செய்றாங்க? இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரையுமே வந்து கலஞ்சு போக சொன்ன அடுத்த நிமிஷமே, இந்த பிரைவேடைஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த நிறுவனத்தினுடைய தூய்மை பணியாளர்கள், அதாவது அந்த நிறுவனத்தினுடைய யூனிஃபார்ம போட்டுட்டு வந்து, உடனே அந்த இடத்த வந்து கிளீன் பண்றாங்க. அங்க வேலை பார்க்கிறதும் தூய்மை பணியாளர்கள் தானே! அப்ப அவங்களுக்கான நியாயம் எப்பதான் கிடைக்கும்ன்றது தான் பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துல வந்து ஒரு விஷயத்த முன்னெடுத்தார். அதாவது திமுகவுடைய திருட்டுகளும், முருட்டுகளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்திருந்தாரு. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாவே நம்ம கூட எடுத்துக்கலாம். நான் சமீபத்துல அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போயிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்க போகும்போது, அங்க ஒரு பெரிய ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ணியிருந்தாங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்கள்ல இருக்கக்கூடிய பாதி நபர்கள் வந்து வேலைக்கு திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்துற வகையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கேயோ உள்ள ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்க வேலை பார்த்த அதே கான்ட்ராக்டருடைய அதே அந்த யூனிஃபார்மை கொடுத்து தூய்மை பண்ணி வைக்கிற மாதிரி அதை வந்து புகைப்படம் எடுத்து அதை வந்து ஒரு பத்திரிகையில பிரிண்ட் பண்ணி, அதாவது குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அங்க போராடக்கூடிய மக்கள்கிட்ட மட்டும் விநியோகிக்கிறாங்க. அதாவது ஒரு பையன் வராரு, அவங்கள்ட்ட மட்டுமே கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து சடன் அங்கேருந்தே கிளம்புறாரு. ஸோ அப்போ இதுலேருந்து அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அவங்கள டைவர்ஷன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தெளிவாக இருந்தாங்க. எவ்வளோ டைவர்ட் பண்ணாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆட்சியாளர்கள் வந்து ஒரு புரியுது. இந்த இடத்த விட்டு இவங்க நகர மாட்டாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இதை வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி தான் இந்த போலீஸ்காரங்களை இது பண்ணாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க கூட அந்த காவல்துறை வந்து திமுகவுடைய இதாக மாறிடும் அப்படின்னு. அதற்கு சிறந்த உதாரணம். ஆனால் என்னதான் காவல்துறை அவங்க சைடு மாறினாலும் காவல்துறைக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான். எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தால் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது நிறைய சம்பவங்களை சொல்லலாம். குறிப்பாக 2010 ஜனவரி 7ஆம் தேதி நான் சரியாக நினைவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2010 ஜனவரி 7ஆம் தேதி கான்வாய் போகுது. அதாவது அமைச்சருடைய கான்வாய் போகுது. திமுகவுடைய அமைச்சரான மைதீனும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் கான்வாய் போகுது. ஒரு கான்வாய்க்கு முன்னாடியே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெட்டப்படுறாரு. துடிச்சிட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் துடிச்சிட்டு இருக்கும்பொழுது அப்படியே பார்த்து நின்றாங்க அந்த 2 அமைச்சருமே. ஸோ காவல்துறைக்கும் பாதுகாப்பு கிடையாது, மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஸோ இந்த ஆட்சி யாருக்காக தான் நடத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து சாமானிய மக்களாக இருக்கட்டும், நடுத்தர மக்களாக இருக்கட்டும், இந்த போராட விஷயத்தை வந்து திமுக எப்பவுமே ஏற்றுக்காது. சிறந்த உதாரணம் என்ன சொல்லலாம்னா, மாஞ்சோலை சொல்லலாம். மாஞ்சோலையில் 99 காலகட்டங்களில் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்பொழுது, மாஞ்சோலையில் இதே கூலி உயர்வு கேட்டு போராடுறாங்க மக்கள். அங்கேயும் அடித்து விரட்டப்படுறாங்க. ஸோ இன்னைக்கும் அதே தான். கூலி உயர்வை தாண்டி பணி நிரந்தரம் இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை வச்ச மக்களையும் அடிச்சு விரட்டுறாங்க.
ஸோ யாருக்காக இந்த அரசு நடக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ இதுல எனக்கு என்ன இன்னொரு விஷயம் அப்டின்னா, கூலி உயர்வு கேட்டு போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இவ்வளவு தொழிலாளர்கள் அங்க வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா அவங்கலாம் நமக்காக உழைக்கிறவங்க தான். நம்ம போடுற குப்பைய கிளீன் பண்றவங்க, அந்த மாதிரியான ஆட்கள் தான்றப்போ, முதல்வர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரான்னு கேட்டா, அவர் வந்து அங்க கூலி படத்த பார்த்து ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச கூலி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழகம் முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, இப்படி ஒரு மோசமான சம்பவம் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. நைட்டோட நைட்டா இவ்வளவு மக்கள் அடிச்சு விரட்டப்படுறாங்க அப்படிங்கிற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் முதல்வர் வந்து நான் கூலி படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் மற்றும் டீம கூப்ட்டு நேர்ல சந்திச்சு பாராட்டியிருக்கிறாரு. இவங்களுடைய சமூக நீதிலாம் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வெறும் எழுத்துலயும், பேப்பர்லயும் மட்டும் தான் இருக்கும். அதாவது ட்விட்டர்ல மட்டும் தான் இருக்கும் அந்த சமூக நீதி. எழுதக்கூடிய பேப்பர்ல மட்டும் தான் இருக்கும். அத தாண்டி அது பொது ஜனங்கள்ட்ட போகுதா அந்த சமூக நீதி அப்படின்னு கேட்டோம்னா, அது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தாலே அப்படிதான். ஒரு மேட்டிமைவாதத்தோட தான் நடந்துக்குவாங்க. மாஞ்சோலையில தொடங்கி, கீழ்வெண்மணியில தொடங்கி, இன்னைக்கு அடையார ஒட்டி உள்ள இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், வடசென்னை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், இந்த தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் தொடருது இந்த இவங்களுடைய ஒடுக்குமுறை அப்படிங்கிறது. இவங்க இதே அதிமுக ஆட்சியில இருந்திருந்தா, இன்னதே ஸ்டாலின் அவர்கள் நேரா போயிட்டு ரிப்பன் பில்டிங்ல உட்கார்ந்திருப்பாரு. இப்போ அததான் பாருங்க நான் கேள்வியா கேட்க வரேன். ஒருவேளை அதிமுக ஆட்சியில இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டத்த பண்றாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? என்னென்ன மாதிரியான விஷயங்கள அவங்க பண்ணியிருப்பாங்க? இங்க இருக்கக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்கள், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்களும் அத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அத மட்டுமே டிபேட்டா நடத்தி, அத மட்டுமே இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு தெரியிற மாரி அததான் மெயின் விஷயமாவே பேசியிருப்பாங்க. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, இன்னைக்கு ஆட்சியாளர்களா இருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நாளைக்கே ஆட்சி மாற்றம் நடக்கும். ஏன்னா மாற்றம் மட்டும் தான் மாறாம இருக்கும். ஸோ நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா, இவங்க எல்லாரும் எங்கே போவாங்க? சாமானிய மக்களுக்கு குரல் கொடுக்காத எந்த ஒரு செய்தி ஊடகங்களா இருந்தாலும், வருங்காலத்தில கண்டிப்பா இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டே தீரும். இதே இது திமுகவுக்கு பொருந்தும். இந்த ஆட்சி வரணும்னு சொல்லி ஓட்டு போட்ட பாதி மக்கள்ல பட்டியலின மக்களும் ஒருத்தவங்க. பெருவாரியா பட்டியலின மக்களுடைய ஓட்டு இல்ல அப்படின்னா, இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. வட தமிழகமா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய வட ஆற்காடு மாவட்டங்களா இருக்கட்டும், பெரும்பாலான பட்டியலின மக்கள் தான் ஓட்டு போட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஸோ இத எதையுமே பொருட்படுத்தாம, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ அத கேட்டுட்டு நீ ஒதுங்கி தான் போணும். என்ட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த அந்த மனப்பான்மை இருக்குல்ல, மிகப்பெரிய குரூரமான மனப்பான்மை. ரொம்ப இவங்க என்னன்னா ஆட்சி அதிகாரத்துடைய உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு இவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குரூரமான மனப்பான்மை வந்து கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்புவோம். உண்மையாலுமே இந்த படத்துலலாம் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஒரு பக்கம் வந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வில்லன் வந்து அரசியல்வாதியா இருப்பாரு. அவரு அந்த பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன் சிவாஜி கணேசனோட ஒரு பாட்டு கூட வரும். சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு அப்படின்ற அந்த ஒரு லைன் தான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. இவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க டயலாக் என்ன அப்படின்னா வந்து 2026லயும் விடியல் ஆட்சி தான் வரும், திராவிட மாடல் ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க திருந்துவாங்களான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. மாஞ்சோலையில ஆரம்பிச்சு, கீழ்வெண்மணியில ஆரம்பிச்சு, இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்க வரைக்கும், இவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் அப்படின்னா, இவங்க தானே நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும், ஒரு சென்டிமென்ட்டா ஒரு பிட்ட போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்பிருவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமா நம்புறாங்க. ஏன்னா எந்த அளவுக்குன்னா, முதல்வர் அவர்கள் பதவியேத்தப்ப கூட, "முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான்" அப்படின்னு சொன்னப்போ, மக்கள் எல்லாரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. சரி இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க, நமக்காக செய்வாங்கன்ட்டு. ஆனா மக்கள முட்டாளாக்குறதுக்காகவே பதவிக்கு வந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லணும்னா, இந்த திமுக அரசு மட்டும் தான். இவங்களோட இந்த 2026 கனவு அப்படிங்கிறது சுக்குநூறா உடைஞ்சு போப்போது அப்படிங்கிறதுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். இந்த கூடிய சீக்கிரம் துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். இந்த விடியா ஆட்சி சீக்கிரம் முடியறதுக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம்.